வந்து இன்னைக்கு ஹிதோபதேசா ஹிதோபதேசம்னே டெக்ஸ்ட் இருக்கு. பட் இந்த ஹிதோபதேசம் அது இல்ல. இந்த ஹிதமான ஒரு உபதேசா. அஹ், சரியா? அது ஹிதோபதேசம். ஹிதா உபதேசா ஹிதோபதேசா. ஸோ இது வந்து காதம்பரிங்கிற ஒரு இட் இஸ் அ மேக்னம் ஆப்பஸ் இன் சான்ஸ்கிரிட் கத்திய காவியத்துல. ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம பித்ரு புத்திரயோகோ பிரேம ஹர்ஷச்சரித்திரத்திலேருந்து எடுத்திருக்கோம். இது வந்து காதம்பரிங்கிற ஒரு டெக்ஸ்ட். ரெண்டுத்தினுடைய ரச்சயிதா வந்து பாணபட்டக தான். இந்த பாணபட்டர்னுடைய கடைசி ஒர்க் வந்து இந்த காதம்பரின்னு சொல்லுவா. ஏன்னா இது வந்து ரெண்டு பாகத்துல இருக்கு. ஒண்ணு பூர்வார்த்தம், இன்னொன்னு வந்து உத்தரார்த்தம். பூர்வார்த்தமே ஃபுல்லா படிக்க முடியாது, உத்தரார்த்தத்துக்கு யாரும் போகவே மாட்டா. ஸோ அதனாலேயே அந்த பூர்வார்த்தத்தினுடைய டெக்ஸ்ட்டை பார்த்தேன்னா உத்தரார்த்தத்தினுடைய ரத்தன சுருக்கமான ஒரு கதையை ஒரு 1.5 பக்கத்துல கொடுத்துருவா. யாரும் படிக்க மாட்டான்னு சம்ஸ்கிருதத்திலே போட்டு வச்சிருக்கா அந்த கதையை. ஸோ வந்து இது வந்து ஃபுல்லா வந்து இட் இஸ் அ ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான் இந்த காதம்பரிங்கிறது. இதுல வந்து தாராபீடன் ஒரு ராஜா. அந்த ராஜா எடுத்த உடனே, அதாவது சூத்ரகன் ஒரு ராஜா எடுத்த உடனே அந்த சூத்ரகனுடைய கதை தான் ஆரம்பிக்கும். ஆசீத் அசேஷ நரபதி சிரஹ சமபியர்ச்சித சாசனஹ பாகசாசன இவாபரஹன்னுட்டு ஆரம்பிக்கும். சதுரகதி மாலா மேகலாயா புவோ பர்த்தா அப்படின்னுட்டு ஒரு ஒரு 15 20 25 அட்ஜெக்டிவ்ஸ் போட்டு ராஜா சூத்ரகோ நாம அப்படின்னு அந்த சென்டென்ஸ் வந்து முடியும். ஸோ சூத்ரகோ நாம ராஜா ஆசீத் அப்படிங்கிற அந்த முதல்ல சொல்ற ஆசீத் அசேஷத்துலேருந்து நீங்க அந்த வர்பை வந்து எடுத்துக்கணும். சம்ஸ்கிருதத்துல சொல்ற மாதிரி தெர் இஸ் நோ பர்டிகுலர் ஆர்டர் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ சென்டென்ஸ். எது வேணா எங்க வேணா இருக்கலாம். இங்க இது வர்பு முடியணும் அப்படிங்கிற ரூல் எல்லாம் இல்லை. அதனால இந்த மாதிரி கத்திய காவியங்கள் படிக்க 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 நம்மளுடைய கத்தியம் எப்படி எழுதணுங்கிறது ஒன்று இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த சூத்ரகன் ஒரு ராஜா இருந்தான். அவனுடைய கோர்ட்டுக்கு வந்து ஒரு சாண்டால கன்யா வரா. இந்த கன்யா வந்து கையில வந்து ஒரு ஒரு கேஜ்ல வந்து ஒரு கிளியை கொண்டு வரா. கிளியை கொண்டு வந்துட்டு அந்த கிளி வந்து ஒரு கதையை சொல்றது. பேசுற கிளி. அது பேசுற கிளின்னா கிக்கின்னு பேசுற கிளி இல்ல, ஃபுல்லா ஸ்பஷ்டமா பேசுற ஒரு கிளி. அந்த கிளி வந்து எங்க இருந்தது? அவ அப்பா அம்மா 2 பேரோட இருந்தது. அவ அம்மா டெலிவரியிலேயே செத்து போயிடுறா. அவ அப்பாவோட அது வாசம் பண்ணிட்டு இருக்கு. ஷால்மலிங்கிற ஒரு பெரிய விருட்சத்துல இருக்கு. அந்த ஷால்மலி விருட்சத்தை பத்தி ஒரு 20 30 40 லைன் எழுதுவார் வாணன். அந்த ஷால்மலி விருட்சம் எப்படிலாம் இருந்ததுன்னுட்டும். அங்க வந்து மிருகயாட்டனத்துக்கு ஹண்டர்ஸ் எல்லாம் வர சமயத்துல அவ அப்பாவும் கொல்லப்படுறார். இந்த மாதிரி அப்பா அம்மா 2 பேரையும் பறி பறி கொடுத்துட்டும் இப்படி நான் நிக்கிறேன் அப்படின்னுட்டு அதனுடைய அந்த கருணரசம் எல்லாம் எப்படி வரணும் அப்படின்னா அது பார்த்தா தெரியும். ஒரு கிளிக்கு கூட இவ்வளவு அழகா பேச வருமா அப்படிங்கிறது பாணனுடைய வாக்கியத்திலிருந்து தான் தெரியும். இந்த மாதிரி அந்த கிளி வந்து தன்னுடைய கதையை சொல்லிட்டு வருது. ஜாபாலிங்கிற ஒரு ஆசிரமத்துல நான் இருந்தேன். ஹாரிதன்கிறவர் அவருடைய புள்ள. அந்த ஜாபாலி ஆசிரமத்தை வர்ணிச்சுட்டு போறா. அதுல இந்த தாராபீடன் சந்திராபீடன்னு ஒரு 2 ராஜாக்களினுடைய கதை வருது. நீங்க பின்னாடி கதை சுருக்கத்துல பார்த்தோம்னா அவ வந்து 3 ஜென்ம கதை அந்த கதையில வருது, திருப்பி திருப்பி. சரியா? இந்த தாராபீடன் ஒரு ராஜா இருக்கான். அவனுக்கு விலாசவத்தின்னு அவனுடைய பொண்டாட்டியோட பேரு. அவ 2 பேருக்கும் சிறகாலம் குழந்தைகளே கிடையாது. ரொம்ப அந்த விலாசவதி சாந்த்வனம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து டிப்ரெஷன்லாம் பத்தி பேசுறாளோ கவுன்சிலிங்னு சொல்றா தெரியுமா? அந்த விலாசவதி சாந்த்வனம் படிச்சா அவ்வளோ நல்லா இருக்கும். எப்படி வந்து நம்ம வந்து க- மோசமான சமயத்துல நம்மளுடைய மனசை எப்படி தேத்திக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு அந்த அதாவது இன்ஸ்பைட் ஆஃப் இட்ஸ் டூ மச் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன், தேர் ஆர் certain important places where the text really takes you inside படிக்கும்பொழுது. அதுல ஒண்ணு இந்த விலாசவதி சாந்த்வனம். அப்புறம் பத்ரலேகான்னு ஒரு 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 வேலைக்காரி இருக்கா. அந்த தாராபீடனுடைய புள்ள வந்து சந்திராபீடன். அந்த சந்திராபீடனுக்கு ஹெல்ப்பரா இந்த பத்ரலேகாவை இந்த விலாசவதி அனுப்புவோம். அந்த பத்ரலேகாவை நீ எப்படிலாம் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுப்பா. அதெல்லாம் படிச்சோம்னாலே நம்ம ஆத்துல இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒழுங்கா ட்ரீட் பண்ணுவோம். அந்த மாதிரி அவளுக்கு ஒரு விசுவாச பாத்திரமா நீ ஆகணும் அப்படின்லாம் உபதேசம் பண்ணுவா அந்த பத்ரலேகா வர்ணனம். விலாசவதி சாந்த்வனம் நீங்க எது படிக்கிறீங்களோ இல்லையோ இதெல்லாம் அதுல ஒரு பார்ட்டு தான் இந்த சுகநாச உபதேசம் அப்படிங்கிறது. சரியா? இந்த சுகநாசர் அப்படிங்கிறது அவர் யாரு அப்படின்னா அவர் வந்து இந்த தாராபீடனுடைய மந்திரி. அவர் வந்து இந்த ராஜகுமாரன் இருக்கான் பாருங்க சந்திராபீடன், அவனுக்கு வந்து உபதேசம் பண்றார். எப்போ அப்படின்னா அவனுடைய யூத் ஸ்டேஜ்ல. அதாவது
அவன் அந்த அந்த சந்திராபீடன் எவ்வளவு அழகா இருப்பான் அப்படின்னா, அவன் வந்து நாட்டுக்குள்ள வரும்பொழுது அத குருகுலத்துல படிச்சுட்டு அவனுடைய குதிரை பேர் வந்து இந்திராயுதம்னு பேரு. அந்த இந்திராயுதத்தை பத்தி ஒரு 25 வரி இருக்கும். இந்திராயுதம் எப்படிலாம் இருக்கு, அப்படிப்பட்ட இந்திராயுதம் சக ஆருரோக அப்படின்னு கொண்டு போய் முடிப்பார். இப்படி நம்ம ஹர்ஷ சரித்திரத்துல ஹர்ஷன் குதிரையில ஏறினாங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் பார்த்தோமோ, அந்த மாதிரி அந்த அந்த சந்திராபீடன் இந்த மாதிரி ராஜ்யத்துக்குள்ள வரும்பொழுது உப்பரிகையில இருக்கிற ஸ்திரீகள்லாம் அவனை வந்து எப்படி பார்த்தா அப்படின்னா, யாரெல்லாம் பார்க்கலையோ அவ எல்லாரும் அவளுடைய கண்களுக்கு வந்து அவ ஏதோ ஒரு அபராதத்தை பண்ணிட்டா. திரஷ்டவ்யம் அபஷ்யந்தி வஞ்சயசி லோச்சன யுகலம் அப்படின்வா. பார்க்க வேண்டியதை பார்க்காம உங்க ரெண்டு கண்களையும் நீங்க வந்து வருத்தத்துக்கு உட்படுத்துறலே. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை நீங்க எங்க வேணா யூஸ் பண்ணலாம். ஒரு சுவாமியை பார்க்க ஊர்வலம் வருது, ஆத்துல உட்காந்து காஃபி குடிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, திரஷ்டவ்யம் அபஷ்யந்தி வஞ்சயசி லோச்சன யுகலம் அப்படின்னு சொல்லாமோன்னு ஒருத்தரை பார்த்து. ஸோ அந்த மாதிரியான வாக்கியங்கள் சிலதெல்லாம் வந்து அப்படியே மனதை கவர்றது மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட சந்திராபீடன் ஹூ ஹேஸ் அ ஒரு ஒரு யூத் ஸ்டேஜ்ல இருக்கான். இப்பதான் வந்து சாஸ்திரங்கள் எல்லாம் கத்துனுட்டு ராஜ்யத்துக்குள்ள வரப்போறான். இனிமேதான் அவன் வந்து திக்யாத்ரா. அவன் அப்பா வந்து எல்லாத்தையும் வின் பண்ணிட்டார். இனிமே வின் பண்றதுக்கு அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவன் கிளம்புவான் திக்விஜயத்துக்கு. அதுக்கு முன்னாடி இந்த சுகநாசர் அப்படிங்கிறவர் இந்த சந்திராபீடனை கூப்பிட்டு அவருக்கு இந்த உபதேசத்தை கொடுப்பார். அதுதான் நம்மளுடைய இந்த கான்டெக்ட். சரியா? மேலும் இந்த காதம்பரி இந்த கதை நான் சொல்லியிருக்கேனான்னு தெரியல. பாணருக்கு பாணபட்டருக்கு 4 புத்திரர்கள் இருந்தா. ஒருத்தர் சாகித்யகாரர், ஒருத்தர் வையாகரணர், ஒருத்தர் ஜோதிஷன், அப்புறம் இன்னொருத்தர் ஏதோ ஒரு சாஸ்திரம்னு வச்சுக்கோங்க, மீமாம்சகர்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இவ 4 இவருக்கு வந்து என்னவோ ஒரு பிரதீதி வந்துடுத்து எழுதும் போதே. அதாவது இதுல நீங்க கடைசி வரி பார்த்தேன்னா அந்த அதாவது காதம்பரிங்கிற இந்த பேர் இருக்கு பார்த்தீங்களா, அதோட இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து எண்ட் ஆஃப் த புக்ல தான் வருவோம். அதுக்கு முன்னாடி மகாஸ்வேதான்னு ஊத்தி வருவோம். அந்த மகாஸ்வேதாங்கிறவோ வெள்ளையெல்லாம் உலகத்துல இருக்கிற அத்தனை வெள்ளை பதார்த்தத்தையும் விடாம வர்ணிச்சிருப்பார் அந்த மகாஸ்வேதாவை வர்ணிக்கிற இடத்துல. அதனால்தான் பானோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம்னு சொல்றான். சரியா? அவரால உச்சிஷ்ட படாத, அவரால அவருடைய எச்சில் அவருடைய வார்த்தைகளுக்கு வாய்க்கு வராத வார்த்தைகள் உலகத்துல கிடையவே கிடையாதாம். சோ அதனால என்ன அப்படின்னா, அந்த காதம்பரி அப்படியே அந்த சந்திராபீடனை பிரிஞ்சு ஒரு மரணாவஸ்தையில போயிட்டா அப்படிங்கிற தருணத்துல இந்த பானனும் செத்து போயிட்டுரு. புரியுறதா? சோ அதோட கதை வந்து அப்ரப்டா நின்றுடுறது. சோ அவருக்கு என்னவோ சூச்சகமா முன்னாடியே தோணி இருக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு ஆக போறதுன்னு. அதனால அவர் என்ன பண்றார், தன்னுடைய 4 புத்திரர்களை கூப்பிட்டு அதுல இந்த ஜோதிஷனையும் மீமாம்சகனையும் போன்ட்டார், நீ வேண்டாம் எழுத வேண்டாம்னுட்டு. இந்த வையாகரணனுக்கு சப்த பிரவிற்த்தி நன்னா இருக்கும். ஒகாபுலரியும் யூசேஜ் ஆஃப் கிராமர்லாம் பிரமாதமா இருக்கும். சமஸ்த பதங்கள் எழுதுறதுக்கு அவனுக்கு என்ன கேட்கணுமா, லட்டு மாதிரி. ஸோ அந்த வையாகரணனையும் சாகித்யகாரனையும் கூப்பிடுறார். எதிர்க்க வந்து ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அந்த மரம் வந்து அப்படியே பட்ட மரமா நிக்கிறது, காஞ்சி போன மரம். அத வந்து அந்த வையாகரணனை வர்ணிக்க சொல்றார். அவன் வந்து சொல்றான், சுஷ்கோ விரக்ஷா திஷ்டதி அக்ரே அப்படின்னு சொல்றான். சுஷ்கோ விரக்ஷா சுஷ்கோ விரக்ஷஸ்திஷ்டத்யக்ரே அப்படின்னு ஒரு நல்ல சந்தி போட்டு எல்லாத்தையும் சொல்றான் அவன். இது வந்து என்னவோ ஒரு அகம் பாட்டம் பட்டாமி மாதிரி இருக்கு இல்லையா? இது வந்து காவியத்துக்கு வேலைக்காகாது இல்லையா? சோ வந்து என்ன அப்படின்னா, உடனே சாகித்யகாரனை கூப்பிடுறான். அவன் வந்து என்ன சொல்றான், நீரச தருரிக விலசதி புறத்தகங்கிறான். நீரசம் ரசத்தை இழந்த இந்த இந்த மரமானது விலசதி புறத்தக விலசதி முன்னாடி பரிமளிக்கிறது அப்படின்னு சொல்றான். சோ இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த பூஷணபட்டன்னு பேரு, நீ தான் வந்து இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு சூட்டவலான ஆளு அப்படின்னுட்டு. ஸோ அதனுடைய உத்தரார்த்தம் வந்து அவருடைய பிள்ளையான பூஷண பட்டர் எழுதினது. இந்த காதம்பரி அப்படிங்கிறது இட் இஸ் அ மேக்னம் ஓப்பஸ் இன் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர். இது வந்து நல்லா இவ்வளவு பெரிய ஒரு புஸ்தகம் வியாக்கியானத்தோட இருக்கும். நீங்க வந்து வெறும்னா மூலத்தை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்கன்னா 150 பக்கத்துக்கு மேல இருக்காது. ஆனா வெறும் மூலத்தை வச்சு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் முதல்ல படிக்கிறது கொஞ்சம் பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கான்டெக்ட் என்னன்னு புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிடும். படிக்கிறடா. சோ இப்ப வந்து இந்த ஹிதோபதேசம்ங்கிறது இந்த சுகநாசருங்கிற அந்த மந்திரியானவர் சந்திராபீடன்னு தாராபீடனுடைய புள்ள பூச ராஜகுமாரன் அவனுக்கு கொடுக்கிற இந்த உபதேசம் தான் இந்த சுகநாச உபதேசம். எல்லா காலேஜ்லயும் எல்லா எக்ஸாமுக்கும் பிரிஸ்கிரைப்டு சிலபஸ் இந்த சுகநாச உபதேசம். சுரசரஸ்வதி சபா பிரவேசால இருக்கு இதே டெக்ஸ்ட்.
உங்களுக்கு இந்த காதம்பரி இதுல கத்திய சங்கிரகம் இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க கோவிதா எழுதும்பொழுது காதம்பரி சங்கிரகம்னுட்டு ஒரு மினி காதம்பரி இருக்கு. அப்புறம் வித்யாபூஷன் வரும்போது நீங்க ஒரிஜினல் காதம்பரி படிப்பேன். சரியா? மினிக்கும் ஒரிஜினலுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. மினியில ஒரு 10 அட்ஜெக்டிவ்னா ஒரிஜினல்ல ஒரு 30 அட்ஜெக்டிவ் இருக்கிறத அப்படியே சுருக்கி நம்ம படிக்கணுங்கிறதுக்கோசரம் போட்டிருக்கா. இப்ப நம்ம படிக்க போறதும் இட் இஸ் நாட் அவ வந்து இதுலேருந்து பார்த்து ஒரு சம்மரி எல்லாம் எழுதல. ஒரிஜினல்ல இருந்து தான் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிருக்கா. அஃப்கோர்ஸ் ஒரிஜினல் எப்படி நம்ம ஹர்ஷ சரித்திரத்துல நிறைய பாகங்கள் பேஜஸ் அங்கங்க விட்டுட்டாலோ அந்த மாதிரி இங்கேயும் அங்கங்கேருந்து பொறுக்கி எடுத்து போட்டிருக்கா. சரியா? சரியா இருக்கா? படிக்கிறேடா. Yes, sir. हितोपदेशः रचयिता बाणभट्टः ம் ம் तात चन्द्रापीड विदित वेदितव्यस्य अधीत सर्वशास्त्रस्य ते न अल्पमपि उपदेष्टव्यम् अस्ति. ஆமா, எடுத்த உடனே என்ன அப்படின்னா, அதாவது ஒருத்தருக்கு ஒரு குழந்தைக்கோ யாருக்கோ எப்படி உபதேசம் பண்ணணும் அப்படின்னா, உனக்கு ஒன்றும் தெரியாது, வா உட்காந்து சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னாலே அது உங்களுக்கு கோவம் வந்துடும். அதுவும் இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு நீங்க தெரியாதுங்கிற வார்த்தையே அவளுக்கு பிடிக்காது இல்லையா? ஸோ தாத்தா சந்திராபீட. ஸோ சந்திராபீடன் குழந்தை, தாத்தானா இந்த இடத்துல குழந்தை. ஹே சந்திராபீட விதித வேதித்தவ்யஸ்ய அதித சர்வ சர்வ சாஸ்திரஸ்ய தே. தேனா உன்னுடைய, உனக்கு அல்பமபி ந உபதேஷ்டவ்யம் அஸ்தி. உனக்கு அல்பம்னா கொஞ்சம், கொஞ்சம் கூட உபதேஷ்டவ்யம் அப்படின்னா உபதேசிக்க வேண்டிய, தட் நீட்ஸ் டு பி இம்பார்ட்டட், அதுங்கிறது ந அல்பமபி அஸ்தி, கொஞ்சம் கூட இல்ல. எப்படிப்பட்ட தே? அந்த தேக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா விதித வேதித்தவ்யஸ்ய அதீத சர்வ சர்வ சாஸ்திரஸ்ய விதிதம் வேதித்தவ்யம் ஏன தஸ்ய. அதாவது படிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். இப்போ ஒரு ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்து எக்ஸாமுக்கு படி அப்படின்னா மங்கள ஸ்லோகத்தையே ஒரு 10 தடவை படிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, வேலைக்கு ஆகாது. இப்போ காவிய பிரகாசம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா அதுல இருக்கிற அந்த பிரதம உத்தியோகத்துல வரும்னா உங்களுக்கு வந்து மங்கள ஸ்லோகம், காவியத்தினுடைய பிரயோஜனம், அதுக்கப்புறம் வந்து காவியம் யசசே அர்த்தகிருத்தின்னு ஒரு 4-5 இது போட்டுவிட்டு அதோட அந்த சாப்டர் ஓவர். அந்த ஒரு சாப்டர் மாத்திரம் படிச்சுட்டு நான் காவிய பிரகாசம் படிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் 2வதுல இருந்து தான் விஷயங்கள் ஆரம்பிக்கும். அதனால எதை கத்துக்கணுங்கிறத ஒன் ஹூ நோஸ் வாட் டு பி லேர்ன்ட், அதுதான் விதிதம் வேதித்தவ்யம் ஏன சக ஏன தஸ்ய. எவன் ஒருவனால் எது கத்துக்கணுங்கிறது அறியப்படுறதோ அப்படிப்பட்ட தஸ்ய அதீத சாஸ்திரஸ்ய அதீதானி சர்வாணி சாஸ்திராணி ஏன சக. கற்றுக்கொள்ளப்பட்ட எல்லா சாஸ்திரங்களும் எவனாலோ அவன். அப்படி இருக்கின்ற தே உனக்கு அல்பமபி ந உபதேஷ்டவ்யம் அஸ்தி, கொஞ்சம் கூட நான் சொல்லணுங்கிற அவசியம். உனக்கு எல்லாமே தெரியும், அப்ப எதுக்குயா வந்து நீ வந்து சொல்ற அப்படின்னு ஒரு கேள்வி நிக்குமோனோ. எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிறியோ, நான் அப்ப எதுக்கு நீ உபதேசம் பண்ற அப்படின்னா அதுக்கு அடுத்த வரி போங்க படிங்க. केवलं च निसर्गत एव अभानुभेद्यं रत्न रत्नालोक उच्छेद्यम् अप्रदीप प्रभापन इयम् अतिगहनं तमो यौवन பிரபவம் இதி அத்தஹ प्रभव विमित्यतः विस्तरेण अभिधीयसे. ஆமா, கேவலம் ச நிசர்கதः ஏவ அபானுபேத்யம் ஒரு கமா, அரத்னாலோக உச்சேத்யம் கமா, அப்ரதீப பிரபா அபநேயம் கமா, அதிககனம் தமஹ யௌவன பிரபவம் இதி அதஹ விஸ்தரேண அபிதீயசே. ஸோ வந்து தமஹா, தமஹனா இருட்டு, டார்க்னஸ் அப்படின்னா இருட்டுன்னா இங்க என்ன அப்படின்னா அஜ்ஞானம், இக்னோரன்ஸ். சரியா? அந்த தமஹாங்கிறது எப்படி, எங்கே அந்த இருட்டு, அந்த இக்னரன்ஸ் அந்த பிள்ளைக்கு வந்திருக்கு அப்படின்னா யௌவன பிரபவம். யௌவனம் ஸ்டேஜ் வந்து கொடுத்தனாலே யௌவனத்தினால உண்டாக்கப்பட்ட, யௌவனாத் பிரபவதி இது யௌவன பிரபவம், யௌவனத்திலேர்ந்து உண்டானது அப்படிங்கிறதுனால யௌவன பிரபவம் தமஹா. தமஹாக்கு அட்ஜெக்டிவா போறது. அந்த தமசானது எப்படி இருக்கு அப்படின்னா நிசர்கதக ஏவ, அதோட நேச்சரே என்ன அப்படின்னா, அதாவது வெறும்ன இருட்டு அப்படின்னா அது ஒரு விளக்க போட்டா அந்த 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 இருட்டு போய், அதாவது இந்த நியாயத்துல வந்து சொல்லுவான், உனக்கு வந்து திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபவாக அபாவாக சப்த பதார்த்தாக
அங்க திரவியாணி பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாஷ கால திக் ஆத்ம மனாம்சி நவ ஏவ அப்படின்னு போடுவான். இது கவுண்ட் பண்ணா நமக்கு 9 தெரியாதா? நவ ஏவ பதார்த்தானி அப்படின்றதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு அங்க வந்து தமஸ வந்து ஏன் தசம திரவியமா எடுத்துக்க கூடாதுன்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் வரும். தமசுங்கிறது என்ன அப்படின்னா தேஜஸினுடைய அபாவம். எங்க வந்து வெளிச்சம் இல்லையோ அங்க வந்து இருட்டு அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணிடுவான். சோ இந்த தமஹா அப்படிங்கிறது உலகத்துல இருக்கிற சாதாரணமான ஒரு இருட்டு அப்படிங்கிறது, நான் டியூப்லைட் போட்டா வெளிச்சம் போட்டா ஆத்துல விளக்கேத்தினா அது வந்து எரிஞ்சிரும், அந்த தமசு வந்து போயிடும், விளக்கு நல்லா பிரகாசமா எரியும். இது என்ன அப்படின்னா இந்த தமஹங்கிறது இக்னோரன்ஸ். அது எதனால அந்த இக்னோரன்ஸ் ஒருத்தனுக்கு வருது அப்படின்னா யௌவனாது பிரபவம், யௌவனாது பிரபவதி இது யௌவன பிரபவம். சோ யௌவனத்திலிருந்து உண்டான அந்த தமஹா என்னது, எப்படிப்பட்ட அந்த தமசு அப்படின்னா அபானுபேத்தியம். ந பானுனா பேத்தியம், பானுபேத்தியம், பானுனா சூரியன், சூரியனுடைய ஒளியினால் பேத்தியம் பிளக்கக்கூடியது. ஆனா இந்த அஜ்ஞானம், இந்த இக்னோரன்ஸ்ங்கிற ஒரு இருட்டு இருக்கு பாரு, அது அபானுபேத்தியம் அப்படின்னா ந பானுனா பேத்தியம் அபானுபேத்தியம், சூரிய ஒளியலால பிளக்கப்பட முடியாதது. சரியா? அப்புறம் அரத்னாலோக உச்சேத்தியம். சோ ரத்னானாம் ஆலோகः, ஆலோகனாலும் உங்களுக்கு வெளிச்சம்னு அர்த்தம். அது பேர் என்னது, ஆலோக தீபசிகா, அது என்ன ஸ்லோகம், அஹ், அது என்னது, உம், அஹ், புண்ணியாலோகத்துல வருமே, அகிலா. ஞாபகம் இல்ல ஜி எனக்கு. எப்படி வந்து ஒரு இருட்ட ஒரு ஒரு பதார்த்தத்தை வந்து ஆலோகம், அந்த தீபம்ங்கிறது காண்பிக்கிறதோ அதே மாதிரி இந்த வாச்சியார்த்தம்ங்கிறது அந்த பதார்த்த வெங்கியத்தை. சப்தங்களினுடைய அர்த்தத்தை வந்து நமக்கு ஸ்புரிக்க வைக்கிறது. புரியுறதா? சோ அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா ரத்னானாம் ஆலோகः, ரத்னங்கள் அப்படின்னா ஜெம்ஸ். சரி, இப்ப வந்து மணிகளுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு இருட்டு இதுல நல்ல ஒரு வைர மணிய பெருசா இத்தினூண்டு இருக்கிற, நம்ம மூக்குத்தி போட்டுக்கிற அந்த வைரம் இல்ல, நல்லா பெருசா இருக்கிற ஒரு வைரத்தை வச்சு இருட்டா இருந்ததுன்னா அந்த இடம் பிரகாசமா இருக்கும். அந்த அந்த வைரத்தினுடைய ஒளி அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து சூரியகாந்த மணி எடுத்துக்கோங்க, சந்திரகாந்த மணி இருக்கும். ஸோ இந்த சூரியகாந்த மணி தான் வந்து உங்களுக்கு மலை மேல இருக்கு, அதுதான் வந்து தீபமா இருக்கு எல்லாம் சொல்றான். ஸோ இங்க வந்து ரத்னானாம் ஆலோகன்னு சொல்ற போது ரத்னங்களினுடைய அந்த பிரகாசம், அந்த ரத்னாலோகைஹி உச்சேத்தியம், அந்த ரத்னங்களினுடைய வெளிச்சத்தினால பிளக்கப்படுகிற ரத்னானாம் ஆலோகः ரத்னாலோகः ந ரத்னாலோகைஹி உச்சேத்தியம் அரத்னாலோக உச்சேத்தியம். சரியா இருக்கா? அதுக்கப்புறம் அப்ரதீப பிரபா அபநேயம். பிரதீப பிரபா அப்படின்னா தீபத்தினுடைய ஒரு பிரபா, ஒளி. சரியா? பிரதீபம்னா தீபம். சோ அந்த பிரதீபஸ்ய தீபம் பிரதீப தீபம் ந பிரதீப பிரபாயாக பிரபயா அபநேயம். அந்த பிரதீபத்தினுடைய பிரபான ஒளி கிரணங்கள், அதனால அபநேயம் அப்படின்னா ஒழிக்கப்படாத, அழிக்க முடியாத. அதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னா அதிககனம், அதிசயேன ககனம், ரொம்ப ஒரே ஒரு அடைச்சு இருட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அடைச்சு அக்ஞானம்வா. எங்க வாத்தியார் விளையாட்டா சொல்லுவார், மந்தினின்னு 27 சப்தத்துல ரூபத்தை போட்டுடலாம் அவளுக்குன்னுவார். சோ அந்த மாதிரி அதிசயேன ககனம் தமஹ. அந்த தமஹா, அந்த தமஹாங்கிறது எப்படி அப்படின்னா யௌவன பிரபவம். யௌவன வசத்துல, யௌவன தசையில நீ இருக்க, யூஆர் இந்த ஸ்டேட் ஆஃப் யூத் ஸ்டேஜ்ல நீ இருக்க, அந்த யௌவனத்திலிருந்து பிரபவம் உண்டான தமஹா இத்தியதः அஸ்மாத் காரணாத் விஸ்தரேண அபிதீயசே. உனக்கு ஏன் இந்த உபதேசத்தை நான் பண்றேன் அப்படின்னா நீ எல்லாம் படிச்சிருக்க, விதித வேதித்தவ்யஸ்ய அதீத சர்வ சாஸ்திரஸ்ய தே ந அல்பமபி உபதேஷ்டவ்யம் அஸ்தி ததாபி. ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த யௌவன வசத்தினால உண்டான ஒரு இக்னோரன்ஸ்ங்கிறது உனக்கு இருக்கு பேர், அது வந்து சூரிய ஒளியினால பேக்கப்படாதது, ரத்னங்களினுடைய ஒளிகளாலையும் உடைக்கப்படாதது, தீபங்களினுடைய பிரபையினாலையும் ரிமூவ் பண்ண முடியாத அதிககனம், ரொம்ப டீப்பாக அதிசயேன ககனமாக இருக்கின்ற அந்த தமஹா யவன பிரபவம் தமஹா இத்தியதः தஸ்மாத் காரணாத் அகம் இது மயா விஸ்தரேன அபிதீயசே. என்னால் வந்து எலாபரேட்டா அவனுக்கு சொல்லணும். சரியா? அப்புறம் கர்ப்பேஸ்வரத்வம் அபினவ யௌவனத்வம் அப்ரதீம ரூபத்வம் அமானுஷ சக்தித்வம் ச இதி
महतीयं खलु अनर्थ परम्परा. ஆமா. சோ வந்து என்ன அப்படின்னா மகதீயம் கலு அனர்த்த பரம்பரா, அனர்த்தானாம் பரம்பரா, பரம்பரான வரிசை என்ன அப்படின்னா அனர்த்தங்களினுடைய ஒரு இருப்பிடம், ஒரு அப்படியே ஒரு லைன் மாதிரி ஒரு அனர்த்தங்கள் நடக்கக்கூடியதுக்கு விஷயமா இருக்கக்கூடியது இது எல்லாமே. மகதி இயம், இயம் பரம்பரா, பரம்பராங்கிறது ஸ்திரீலிங்கம். சோ அதனால மகதி இயம் எல்லாமே அந்த அனர்த்த பரம்பராக அட்ஜெக்டிவா போடுது. இயம் மகதி கலு அனர்த்த பரம்பரா, இது ஒரு பெரிய அனர்த்தானாம், அனர்த்தங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஒரு கூட்டமே இங்க நின்றுட்டு இருக்கு. என்ன அப்படின்னா கர்ப்பேஸ்வரத்துவம், அபினவ யௌவனத்துவம், அப்பிரதிம ரூபத்துவம், அமானுஷ சக்தித்துவம் ச இதி. கர்ப்பேஸ்வரத்துவம் அப்படின்னா கர்ப்பத்திலிருந்தே யாருக்கு வந்து ஒரு ஒருத்தன் வந்து தலைவனாக இருக்கானோ, ஈஸ்வரஸ்ய பாவக ஈஸ்வரத்துவம், கர்ப்பாத்து ஈஸ்வரத்துவம், கர்ப்பேஸ்வரத்துவம். யார் ஒருத்தருக்கு பணக்கார வீட்டு பிள்ளையா பிறந்து விட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து அதுக்கு உண்டான ஒரு திமிரு எல்லாமே இருக்குமோனோ. சோ அந்த கர்ப்பேஸ்வரத்துவம். அபினவ யௌவனம் அப்படின்னா யௌவனத்துவம் அப்படின்னா அபினவம் யௌவனம், அபினவம்னா நூத்தனம்னு அர்த்தம். இப்பதான் அந்த யூத் ஸ்டேஜ்ல வந்திருக்கிற அபினவம் யௌவனம், அபினவ யௌவனம். யௌவனஸ்ய பாவகா யௌவனத்துவம், அபினவ யௌவனஸ்ய பாவகா அபினவ யௌவனத்துவம். சரியா? சோ முதல்ல நீங்க அபினவம் யௌவனம், அபினவ யௌவனம், அபினவ யௌவனஸ்ய பாவகா அபினவ யௌவனத்துவம். அதுக்கப்புறம் அப்பிரதிம ரூபத்துவம், ந பிரதிமம் அப்பிரதிமம், அப்பிரதிமம் ரூபம் அப்பிரதிம ரூபம், அப்பிரதிம ரூபஸ்ய பாவகா அப்பிரதிம ரூபத்துவம். சோ வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பிறப்புல இருந்தே ஒரு பெரிய ஒரு ஆளுக்கு பிள்ளையா பிறக்கிறது ஒண்ணு. நெக்ஸ்ட் அபினவ யௌவனத்துவம்னா இப்பதான் அந்த யூத்தினுடைய ஸ்டேஜ் அடைஞ்சிருக்கான் அது. அப்பிரதிம ரூபத்துவம் அப்படின்னா பிரதிமானா சமானமான ரூபம் யாரா ஒருத்தருக்கு இருக்கு. அப்பிரதிம ரூபத்துவம்னா அதுக்கு அவனுக்கு சமானமான ஒரு ரூபம்ங்கிறதே கிடையாது. இன்கம்பேரபிள் ஃபார்ம் அப்படின்னா அவ்வளோ அழகா இருக்கான், அவ்வளோ பிசிக்கும் அவனுடைய அப்பியரன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் அமானுஷ சக்தித்வம், அவனுக்கு வந்து டிவைன் குவாலிட்டிஸ் இருக்கு. அமானுஷ சக்தேகே பாவக அமானுஷ சக்தித்வம். அவனுக்கு வந்து பயங்கரமான டிவைன் குவாலிட்டிஸ்லாம் இருக்கு. டிவைன் குவாலிட்டிஸ்னா நான் சொல்றது மேஜிக் பண்றதெல்லாம் இல்ல. அவன் எதை கத்துண்டாலும் அவன் எதை பண்ணாலும் அது பிரமாதமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமானுஷ சக்தித்வம் இஸ் என்டோர்ட் வித் கிரேட் குவாலிட்டிஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அமானுஷ சக்தித்வம் இது மகதீயம் கலு அனர்த்த பரம்பரா. இது எல்லாமே ஒரு அனர்த்த பரம்பரா தான். இது ஒரு 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 பெரிய ராஜாக்கோ ஒரு பெரிய தலைவனுக்கோ பிள்ளையா பிறக்கிறது. அதுக்கப்புறம் அப்பதான் வந்து யூத் ஸ்டேஜ்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் அப்பிரதிம ரூபத்துவம், ஒரு பியூட்டிஃபுல் பிசிக், ஒண்டர்ஃபுல் பிசிக்கோட இருக்கிறது. அமானுஷ சக்தித்வம், டிவைன் குவாலிட்டிஸ் பவரோட இருக்கிறது. இது எல்லாமே கலு அனர்த்த பரம்பரா. சரியா? அப்புறம் सर्व अवनय अवनयानाम् एकैकम् अपि येषाम् आयतनं ஆயத்தனம். किमुत आयतनं ம் किमुत समवायः. ஆமா. சோ வந்து இது எல்லாமே சர்வேஷாம் அவிநயானாம் நயானாம், எல்லா அவிநயங்கள் அப்படின்னா ஹியூமிலிட்டி, ஹம்புலா இல்லாம இருக்கிறது, அரகண்டா இருக்கிறது. சரியா? சர்வேஷாம் அவிநயானாம், சர்வ அவிநயானாம் ஏகை ஏக ஏகம் ஏகைகம், ஏகைகமபி ஏஷாம் ஆயத்தனம். இட் இஸ் அ பிளேஸ் ஃபார் அரகன்ஸ். ஆயத்தனம்னா அபோர்டுன்னு அர்த்தம். இட் இஸ் எது அப்படின்னா இந்த 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 கர்ப்பேஸ்வரத்துவம் எல்லாமே கிமுத சமவாய, அதாவது இந்த கர்ப்பேஸ்வரத்துவம், அபினவ யௌவனத்துவம், அப்பிரதிம ரூபத்துவம், அமானுஷ சக்தித்துவம் அப்படிங்கிற ஒன்னும் ஒன்னும் அவிநயானாம் ஆயத்தனம். அதாவது ஒரு பணக்காரனுக்கு இது வந்து நாலும் ஒருத்தருக்கு இருக்க வேண்டாம், இது ஒண்ணு ஒருத்தருக்கு இருந்தாலே போதும், அதிலே அவனுடைய அரகன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஒரு பெரிய பணக்காரனுக்கு பிள்ளையா பிறந்தாலோ ஒரு பெரிய ராஜாக்கு பிள்ளையா பிறந்தாலோ அந்த ஒரு ஒரு அட்வான்டேஜை வச்சுண்டு திமிரா இருக்கிறவா எத்தனையோ பேர் இருக்கா இல்லையா? அது ஒரு அரகன்ஸை கொடுக்கும். அபினவ யௌவனத்துவம், பைசா வேண்டாம் ஒண்ணும் வேணாம், அந்த யூத்துல வந்து ஒரு அரகண்டா வண்டி இப்படி ஓட்டுறது, யார் சொன்னாலும் கேட்கறது இல்ல, இப்படி எழுந்து அப்படி பண்ணுனா நம்ம என்ன சொன்னோமோ ரிவர்ஸ்ல பண்றது, அதெல்லாம் வந்து அந்த யூத்துல இருக்கிற அபினவ யௌவனத்துவத்தினுடைய ஒரு குவாலிட்டி.
அதுக்கப்புறம் அப்பிரதிம ரூபத்துவம், நான் தான் சூப்பரா இருக்கேன் பார்க்கறதுக்கு, அதனால எனக்கு வந்து எல்லாரும் வந்து என்கிட்ட வந்து விழுவா அப்படிங்கிற ஒரு அரகன்ஸுங்கிறது வந்துடும். அமானுஷ சக்தித்துவம், நான் தொட்டதெல்லாம் பொண்ணு அப்படின்னு இருந்துடுத்தோம்னா எனக்கு வந்து என்ன பண்றதுக்கும் எனக்கு வந்து ஒரு சக்தி இருக்கு, ஐ ஹாவ் அ குவாலிட்டி, ஐ ஹாவ் அ பவர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அப்படி ஒரு குவாலிட்டி இருந்து கொடுத்து அப்படின்னா அதுவும் அவிநயானாம் ஆயத்தனம். சோ இந்த மாதிரி ஒண்ணும் சர்வாணி சர்வேஷாம் அவிநயானாம் ஏகைகம் அபி ஏஷாம் ஆயத்தனம். இதுல சொல்ற அந்த கர்ப்பேஸ்வரத்துவம், அபிநவ யௌவனத்துவம், அப்பிரதிம ரூபத்துவம், அமானுஷ சக்தித்துவம்ங்கிறத ஒண்ணும் அந்த அபிநயத்தினுடைய பிளேஸ் ஆஃப் அரகன்ஸா இருக்கு. கிம்முத சமவாய, சமவாயம்னா சேர்க்க, எல்லாம் சேர்ந்து குரூப், எல்லாம் சேர்ந்து ஒருத்தனுக்கு இருந்து கொடுத்தனா, சந்திராபீடன் இப்ப அப்படித்தானே இருக்கான். இஸ் சன் ஆஃப் அ கிங் அண்ட் இஸ் இந்த 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 என்ன சொல்றது ஃபார்மேட்டிவ் இயர்ஸ், அந்த ஏர்லி இயர்ஸ் ஆஃப் prime of யூத். youth. ஆமா ஆமா. அந்த அந்த அப்புறம் அப்பிரதிம ரூபத்துவம், ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் பிசிக்கோட இருக்கான். அமானுஷ சக்தித்வம் அண்ட் இஸ் ஆல்சோ அடோன்ட் வித் கிரேட் அண்ட் டிவைன் குவாலிட்டிஸ். ஸோ இது ஒண்ணுமே உங்களுக்கு வந்து அவிநயானாம் ஆயத்தனம் அப்படின்னா கிமுத சமவாய, இது நாலும் ஒருத்தர்கிட்ட இருந்து கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த நாலும் உன்கிட்ட இருக்கு, அதனாலதான் உனக்கு உபதேசம். இல்லா? அப்புறம் यौवनारम्भे च प्रायः शास्त्रजलप्रक्षालननिर्मलापि कालुष्यम् उपयाति बुद्धिः. ஆமா. சோ யௌவனாரம்பே புத்தி காலுஷ்யம் உபயாதி, அதான் மெயின் சென்டென்ஸ். யௌவனாரம்பத்துல, யௌவனாவஸ்தையினுடைய டியூரிங் த அந்த யூத்தினுடைய ஏர்லி ஸ்டேஜஸ்ல என்ன அப்படின்னா புத்திஹி, ஒருத்தனுடைய புத்தியானது காலுஷ்யதாம் அப்படின்னா கலுஷதாயாக பாவக காலுஷ்யம் இல்லையா. சோ அந்த காலுஷ்யத்தன்மையை, கருப்புத்தன்மையை ஒரு அழுக்குத்தன்மையை உபயாதி அடைகிறது. எப்படி அப்படின்னா பிராயக உபயாதி, எப்படி அப்படின்னா சாஸ்திர ஜல பிரக்ஷாலன நிர்மலாபி புத்திஹி, புத்திங்கிறது ஸ்ரீலிங்கம், சாஸ்திரமேவ ஜலம், அந்த சாஸ்திர ஜலை பிரக்ஷாலனேன நிர்மலாபி, அந்த சாஸ்திரம்ங்கிறதே ஒரு ஜலம், அந்த ஜலத்தினால பிரக்ஷாலனம்னா அலம்பப்பட்டது, அலம்பப்பட்ட பொழுதிலும், அலம்பப்பட்டு நிர்மலாபி பியோரா இருந்த பொழுதிலும் கூட புத்திஹி காலுஷ்யதாம் உபயாதி, எப்போ எவ்வளோ புரியுதா? எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் அந்த அந்த சாஸ்திரம் எப்படி வந்து ஜலம் வந்து ஒரு மலத்தை வந்து போக்கடிச்சிடுமோ, நம்ம உடம்புல இருக்கிற பிசிக்கல் டர்ட்டை வந்து போக்கடிக்குமோ, நம்மளுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டிக்கும் நம்மளுடைய மென்டல் பியூரிட்டிக்கும் எது வந்து ஹெல்ப் பண்றது அப்படின்னா சாஸ்திர பட்டனம். அந்த சாஸ்திரத்தை இங்க என்னன்னு சொல்றார் அப்படின்னா ஜலம்னு சொல்றார். சாஸ்திரமேவ ஜலம்ங்கிறதுல ரூபகாலங்காரம். அந்த சாஸ்திர ஜல பிரக்ஷாலன நிர்மலாபி, அந்த சாஸ்திரம்ங்கிற ஒரு ஜலத்தினால பிரக்ஷாலனம் அலம்பினது பொழுது அலம்பினா கிளீன் பண்ணப்பட்டாலும் பிரக்ஷாலனேன நிர்மலாபி நிர்மலமாக இருந்த பொழுதிலும் கூட யௌவனாரம்பே, யௌவனஸ்ய ஆரம்பே யௌவனாரம்பே, யௌவனத்தினுடைய ஆரம்ப தசாயாம் என்ன அப்படின்னா புத்திஹி, ஒத்தனுடைய புத்தியானது காலுஷ்யதாம் உபயாதி, அந்த கருப்புத்தன்மை அப்படின்னா அழுக்குத்தன்மையை அடையும். புரியுதா? அதுக்கப்புறம் अनु अनुज्ञितधवलतापि सरागेव भवति यूनां दुष्टिः. துஷ்டிஹி இல்ல, இது திருஷ்டிஹின்னு இருக்கணும். ओके. சரியா? திருஷ்டிஹின்னு மாத்திக்கோங்க. அனுஜ்ஜித தவலதா அபி சராகா இவ பவதி யூனாம் திருஷ்டிஹி. சோ அனுஜ்ஜிதா அப்படின்னா அபரித்யக்தா தவலதா யயா சா தாதிருஷி, அந்த யூனாம் திருஷ்டிஹி, யூனாம் அப்படின்னா அந்த தருணானாம், அந்த யூத் ஸ்டேஜ்ல இருக்கிறவாளுடைய திருஷ்டியானது அனுஜ்ஜிதா, அவைகள் என்ன அப்படின்னா சராகேன சகிதா ஏவ பவதி. ஆஹ் இங்க வந்து ராகத்தோட இருக்கு, ராகம்ங்கிறது இங்க சிவப்புங்கிற ஒரு அர்த்தம், அப்புறம் வந்து உங்களுக்கு ஆசைங்கிற ஒரு அர்த்தம். அதாவது அந்த யூத்துல இருக்கிறவா என்ன அப்படின்னா அந்த அனுஜித தவலதா அபி, தவலதா அப்படின்னா அவளுக்கு வந்து தவலத், அதாவது நம்ம சத்துவ குணத்துக்கு வெள்ளங்கிறோம், ரஜஸுக்கு சிகப்புங்கிறோம், தமசுக்கு கருப்புங்கிறோம்.
அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா அனுஜித தவலதா அப்பி அவ வந்து ரொம்ப ஒரு தவலதா அப்படிங்கிறது இப்ப யசஸ் கீர்த்தி எல்லாமே தவலம்னு சொல்றோம். சோ தவலதா அப்படிங்கிறது இங்க ஒரு நல்ல உத்கிருஷ்டமாக ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்த பொழுதிலும் கூட சராகா இவ பவதி யூனாம் திருஷ்டிஹி, அந்த அந்த யூத் ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த தருணானாம், யூனாம்னா தருணானாம், ஆஹ், திருஷ்டிகி அவளுடைய பார்வையானது சராகா இவ அப்படின்னா சிவப்பா இருக்கு. எப்படி வெள்ளையா இருந்துட்டே சிவப்பா இருக்கும் அப்படிங்கிறது இங்க ஒரு விரோதாபாசம்னு ஒரு அலங்காரம். வெள்ளை ஒரே விஷயம் வெள்ளையாவும் இருக்கு சிவப்பாவும் இருக்குன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லணும். அது வந்து முக்கால்வாசி ஸ்லேஷத்தை வச்சுட்டு சொல்லுவா. ஸ்லேஷம்ங்கிறது டபுள் அர்த்தம். சோ அனுஜித தவலதாபி, அங்க வந்து வெள்ளைங்கிறது அவ கண்ல விடப்படாமல் இருந்தாலும் கூட, அதாவது நீங்க வந்து குழந்தைகளோட கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையா இருக்கும். வயசு ஆக ஆக அதனுடைய கலர் வந்து நமக்கு மாறும். நமக்கே we can see the change. ஒண்ணு எல்லோவா இருக்கும், ரொம்ப எல்லோவா இருந்தா ஜாண்டிஸ், இல்லைன்னா வந்து தூங்கலை அப்படின்னா சிகப்பா இருக்கும். ஒரு வயசு ஆக ஆக அந்த கிளாரிட்டி இந்தி, அந்த உள்ள இருக்கிற அந்த ஒயிட் இருக்கு இல்லையா, அந்த ரெட்டினாக்கு பின்னாடி இருக்கிற வெள்ளை, அது அது வந்து கலர் வந்து மாறும். சோ இங்க வந்து இவாளுக்கு என்ன அப்படின்னா அனுஜித தவலதாபி திருஷ்டிகி, திருஷ்டிகி கண்ணானது விடப்படாத அந்த வெண்மையோட இருந்த பொழுதிலும் கூட சராகா இவ பவதி யூனாம் திருஷ்டிகி, அவைகள் சிகப்பாகவே இருக்கு. ராகக அப்படின்னா கலர்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ராகம்னா சிகப்புன்னு இருக்கு, லௌகித்யம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ராகம்னா பிரேமன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சோ இந்த இடத்துல வந்து வெள்ளையா இருந்துட்டே சிகப்பா இருக்குன்னு ஒரு விரோதாபாசம் இருக்கு. அதுக்கு பரிகார ரூபேன என்ன அப்படின்னா, வெள்ளையா இருந்த பொழுதிலும் சராகம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவ வந்து பிரேம பூர்ணாக பவந்தி, ஒரு பிரேம வசத்தோட இருக்கா. தே ஆர் இன்வால்வ் இன் லவ் மேட்டர்ஸ் அர்த்தம். புரியுதா? அப்புறம் ஜி மேம். ஜி ஒரு நிமிஷம். அனுஜிதனா என்ன அர்த்தம் சொன்னேன்? உஜிதம் அனுஜிதம் விடப்படாதன்னு அர்த்தம், அபரித்தியக்தம்னு அர்த்தம். பரித்தேத்தம். அப்புறம் யூனாம்ங்கிறது என்ன சப்தா ஜி அது? யுவால யுவா யூனாம் ஏற்கனவே யுவா. வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த யூனாம்ங்கிற சப்தம். ஓகே, அழகா இருக்குல்ல இந்த இடம், அந்த ஸ்லேஷையோட அந்த சொல்றது. எல்லாமே விரோதாபாசம். காதம்பரி பூராவே பாதிக்கு ஆமா, மேல நிறைய. விரோதாபாசம். ஆமா. அதனால உஜ்ஜிதா அனுஜ்ஜிதான்னு சொல்லிக்கோங்க. தவலசிய பாவக தவலதா, அனுஜ்ஜிதா தவலதா ஏயாசா. சரியா? அது திருஷ்டிக்கு போறது. விடப்படாத அந்த வெண்மையான தன்மை எதாலேயோ அது திருஷ்டிக்கு அட்ஜெக்டிவ் ஆகும். சரியா? இந்த யூனாம் வந்து இதுல யுவன் சப்தம் இல்ல, ஆமா. யுவன் சப்தம். அப்புறம் अपहरति च வார்த்தை. अपहरति च वाता इव शुष्कपत्रं ம். समुद्भूत रजो भ्रान्ति अतिदूरम् आत्मेच्छया यौवनसमये पुरुषं प्रकृतिः. ஆமா. சோ புருஷம் பிரகிருதிஹி யௌவன சமயே, அந்த யூத் ஸ்டேஜ்ல என்ன அப்படின்னா சுஷ்கபத்திரம் வாத்தியா இவ அபஹரதி. சுஷ்கபத்திரம், சுஷ்கம்னா காஞ்சி போனதுன்னு அர்த்தம். ட்ரை ட்ரை லீஃப். சுஷ்கம் பத்திரம், சுஷ்கபத்திரம் காஞ்சி போன இலை, அதுக்கு சுஷ்கபத்திரம். இதுல இருந்துதான் நமக்கு வந்து இந்த ஜிஞ்சரோட ட்ரை சுக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த சுக்குங்கிறது இந்த சுஷ்கத்துல இருந்து கூட வந்திருக்கலாம். இந்த சுஷ்கபத்திரம் வாத்தியா இவ, வாத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்து. அது போல எப்படி வந்து ஒரு 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 ட்ரைடு லீஃப்ங்கிறது காத்தால அப்படியே அபகரணம் பண்ணப்படுறதோ, அந்த மாதிரி யௌவன சமயே பிரகிருதிஹி புருஷம் அபகரதி. சோ பிரகிருதிஹி, இந்த ஒரு புருஷனை, ஒரு பிரகிருதினா சுபாவம், ஒருத்தனோட இன்ஹரண்ட் சுபாவம்ங்கிறது ஒண்ணு இருக்கும் இல்லையா. சில பேர் அவளுடைய கர்மவசாத்து பிறக்கும் போதே எனக்கு இதுதான் சத் விஷயத்துல தான் அவ புத்தியே போகும். சில பேர் சம்சர்கஜாக தோஷகுணாக பவந்தி, பூவோட சேர்ந்து நாரும் மணப்பது போலங்கிற மாதிரி நல்லவாளோட சேர்ந்து சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்துவம்னுட்டு ஆகும். சில பேருக்கு வந்து ஜன்மனாபி நபவதி சங்காதபி ந ஜாயதே, ஒரு 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 பரிணாமோபி ந ஜாயதே. ஆனா அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உபதேச வசாத்து மாறக்கூடும். சோ வந்து யௌவன சமயே, அந்த யௌவன தசையில புருஷம், ஒரு புருஷனை பிரகிருதி அவனுடைய சுபாவம்ங்கிறது சுஷ்கபத்திரம் வாத்தியா இவ அபஹரதி, எப்படி ஒரு காஞ்சி போன இலை, இலைய ஒரு காத்து வந்து அடிச்சுண்டு போகுமோ அந்த மாதிரி. சரியா? சமுத்பூத ரஜோபிராந்திஹி அதிதூரம் ஆத்மேச்சயா, சமுத்பூதா ரஜசா பிராந்திஹி யஸ்யாம் சா
தாதிருஷி பிரகிருதி. அந்த பிரகிருதியானது எப்படி இருக்கு அப்படின்னா, சமுத்பூதம்னா உண்டான, ரஜோ பிராந்தி. ரஜஹானா ரெண்டு அர்த்தம் இருக்கு. தூஷியினுடைய பிராந்தி, ரஜஸ்னாலே உங்களுக்கு தூஷி, ரஜோகுணத்தினுடைய ஒரு பிராந்தியா. சரியா? என்ன பிராந்தி பிரகிருதி அதிதூரம் ஆத்மேச்சையா யௌவன சமயே புருஷம் அபகரதி. ரொம்ப தூரம், ஆத்மேச்சையா அப்படின்னா நிஜேச்சையா, அதிதூரம் ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு, அபகரதி பிராபம். சரியா இருக்கா? அஹ், இங்க வந்து உபமா தான் நான் டைரக்டா இது பண்ற மாதிரி இது பண்றதுன்னு. ஆமா, உபமாதான். காத்து போல பிரகிருதி. ம். காத்து வந்து சுஷ்க பத்திரத்தை எடுத்துன்னு போறது, பிரகிருதியானது புருஷனை எடுத்துன்னு புருஷனை எடுத்துன்னு போறது. அங்க வந்து சமுத்பூத ரஜோ பிராந்திஹி அப்படியே தூசியை கலப்பி விட்டுட்டு தூக்கின்னு போயிடுறது. இங்க வந்து சமுத்பூத ரஜோ பிராந்திகின்னு சொல்லும் போது ரஜோ குண பிராந்திகி. அதனால அதிதூரம் ஆத்மேச்சையா யௌவன சமயே புருஷம் பிரகிருதி அபகம். சரியா இருக்கா? அஹ், அதுக்கப்புறம் इन्द्रिय हरि इन्द्रिय हरिणहारिणी च सततम् अतिदुरन्तेय உபபோக उपभोगं மிருகதிருஷ்ணிகா. मृगतृष्णिका. அதாவது ஒரு மறுபூமியில மத்தியான சமயத்துல ஒரு த்ரிஷார்த்தாக ஹரிணாக, த்ரிஷானா ப- இது ம், தாகம், thirst. அதனால பீடிக்கப்பட்ட மிருகங்கள், அதாவது இந்த ஹரிணங்கள், ரவி கிரணங்களுடைய அந்த ஜலப்பிராந்தியா, அங்க ஒரு மிராஜ் இருக்கு, அத நோக்கி ஓடுறது. தாவந்தக, அவ ஓடின அப்புறம் ஜலம் கிடைக்காததுனால அவைகள் இறந்து போகுது. அதே மாதிரி என்ன அப்படின்னா, இந்த மனிதர்களும் என்ன அப்படின்னா, இந்திரியாணி மானவானாம் இந்திரியாணி அபி. இந்த மனிதர்களுடைய இந்திரியங்களும் என்ன அப்படின்னா, விஷயத்தை நோக்கி ஓடுறது. அங்க கிடைக்கல அப்படின்னா துக்கம் பிராப்னுவந்தி. சரியா? அதான் இதனுடைய அர்த்தம். சோ இந்திரிய ஹரிண ஹாரிணி, இந்திரியானாம் அதாவது இந்திரியாணி ஏவ ஹரிணாகா, இந்திரியங்கள் தான் ஒரு மான் போல. சரியா? அந்த இந்திரியாணி ஏவ ஹரிணாகா தானு தானு ஹரதி ஆகர்ஷதி இது இந்திரிய ஹரிண ஹாரிணி சததம் அதிதுரந்தேயம் உபபோக மிருகதிருஷ்ணிகா. உபபோகங்கிறது இங்க சொல்லும் போது காமின்யாதி சம்போக அபிலாஷக ஏவ மிருகதிருஷ்ணிகா. அந்த காமினி முதலியவாளுடைய ஒரு சம்போகம், அந்த ஆசை, இந்த மெட்டீரியல் ப்ரெஷர்ஸ் சொல்றோம் இல்லையா, பிசிக்கல் பிளஷர்ஸ், அதெல்லாம் அவைகளே ஒரு மிருகதிருஷ்ணிகான மிராஜ், காணல் நீரான்னு சொல்லுவேன். அது சதத துரந்தா, சததம் துரந்தா, ரொம்ப துரந்தா அப்படின்னா துக்காவசானா, இட் எண்ட்ஸ் இன் சாரோ. சரியா? அதி துரந்தா இயம் உபபோக திருஷ்ணிகா. சோ உபபோகா ஏவ மிருக திருஷ்ணிகா. உபபோகங்களே ஒரு வந்து மிருக திருஷ்ணிகா போல இருக்கு, ஒரு மிராஜ் போல இருக்கு. அது என்ன அப்படின்னா சததம் அதிதுரந்தா. இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் அ அன்ஹாப்பி ஹெண்டிங். எப்படி அப்படின்னா, எப்படி வந்து ஒரு மறுபூமியில இருக்கிற அந்த ஹரிணங்கள் ஆர் ஏதா ஒரு மிருகங்கள்னு வச்சுக்கோங்க, சூரியனுடைய கிரணங்கள்னால அங்க மேலோட்டமா ஜலம் இருக்கிற மாதிரி தெரியும், அதை நோக்கி ஓடும், ஆனா அங்க ஜலம் இருக்காது. அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா, இந்திரியங்கள் தான் அந்த மான் போல. அந்த இந்திரியங்களை வந்து இழுக்கிறது எது அப்படின்னா இந்த உபபோகங்கள். இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும், இதுலதான் எனக்கு வந்து எனக்கு என்னுடைய லைஃபினுடைய மோட்டிவே என்ன அப்படின்னா, அந்த இதுக்கு போய் நான் வந்து டிஸ்னி வேர்ல்ட பார்த்துட்டா எனக்கு மரணம் மிச்சு, எனக்கு அதுக்கப்புறம் மரண பிராப்தி ரஸ்து அப்படின்னு நினைச்சுட்டு, அது அது டிஸ்னி வேர்ல்டு பார்க்கறது தப்புன்னு நான் சொல்லல, தட் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். எதையும் அந்த சினிமா பார்க்கறது தப்பு இல்லை, பட் சினிமாங்கிறது இட்ஸ் நாட் த எண்ட் இல்லையா? சோ அந்த மாதிரி என்ன, இந்த இந்திரியங்கள் வந்து நம்மளை எப்படி இழுத்துண்டு போறது அப்படின்னா, இந்த உபபோகங்களை அனுபவிக்கணும்னு போறது. ஆனா அந்த உபபோகங்களை அனுபவிக்க துக்கம் தான் வருதே தவிர சுகம்ங்கிறது இல்ல. ஏன்னா யூ கெட் அடிக்டட் டு இட். ஒரு கார்த்தால எழுந்து காஃபி குடிக்கல அப்படின்னா எத்தனை பேருக்கு தலைவலி வந்து விட்டுருது. அந்த மாதிரி அந்த உபபோகம்ங்கிறது இங்க இவர் சொல்றது வந்து காமின்யாதி சம்போக அபிலாஷா, அது வந்து ஒரு மிருகதர்ஷ்ணிகா போல. அது எப்பவுமே சததம் அதிதுரந்தா அப்படின்னா துக்காவசானா, இட் துக்கத்துலதான் இட் எண்ட்ஸ். புரியுதா? சொல்லுங்க அகிலா.
ஜி அங்க அதி துரந்தா இயம் உபபோக அப்படி வருதா அங்க? ஆமா ஆமா சரி சரி. சரியா. சோ இந்த இடத்துல இந்திரியங்களே ஹரிணாகா, இந்திரியாணி ஏவ ஹரிணாகா, இந்திரிய ஹரிணாகா, இந்திரிய ஹரிணானு ஹரதி ஹாரிணி. சரியா. ஹாரி ஹாரிணி இனி விரத்தையாங்க. உபபோக ஏவ மிருகதிருஷ்ணிகா, உபபோக மிருகதிருஷ்ணிகா. சரியா. மேல ரூபகாலங்காரம் இங்க. नवयौवन कषायत आत्मनश्च सलिलानीव तान्येव स्वरूपाणि आस्वाद्यमानानि मधुरतराणि आपतन्ति ஆபதந்தி मनसः. மனசா. ஆமா. எப்போ எப்படி ஒருத்தன் ஒரு ஒரு துவர்ப்போ இல்லைன்னா காரமான ஒரு ஒரு பக்ஷணத்தை பக்ஷணேன கஷாயிதாயாம் ஜிஹ்வாயாம் அந்த மாதிரி இது ஆக்கப்பட்ட நாக்குல அந்த பீயமானம் மதுரமபி சலிலம் மதுரதரம் மதுரம் அனுபவதி ததைவ நவயௌவனேன கஷாயிதே சேதசி வஸ்துதः அமதுராக ஹானிகராக அப்படி விஷயாக ஆஸ்வாத்தியமானாக. அதாவது நவ யௌவன கஷாயித ஆத்மனக. நவ யௌவனம் அப்படிங்கிறது அந்த அபிநவ யௌவனம், நூத்தன அந்த யூத் ஓட பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கிறத அந்த நவ யௌவனேன. அதனால கஷாயிதம் அப்படின்னா விபரீதேன பரிணதம். ரொம்ப ஒரு கஷாயிதம்னா கலக்கப்பட்டன்னு வச்சுக்கோங்க. அந்த கஷாயித ஆத்மனக ச சலிலானி இவ தானியேவ விஷயஸ்வரூபானி ஆஸ்வாத்தியமானானி மதுரதராணி ஆபதந்தி மனசக. சோ இந்த நவ நவ யௌவனத்தினால கலக்கப்பட்ட மனசோடு இருக்கின்ற ஒருவன் எப்படி ஒரு ஒரு ஆஸ்வாத்தியமானானி சலிலானி ஏவ குடிக்கிறது என்னமோ ஜலம்தான். ஆனா அந்த யூத் ஸ்டேஜ்ல அதை குடிக்கும் பொழுது என்ன அப்படின்னா அத மதுரதராணி ஆபதந்தி மனசக. மனசுக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப மதுரதரமா இருக்கு. புரியுதா? அஹ் சரியா இருக்கா? எஸ் ஜி. எஸ் மேம். எஸ். ஆமா. சாதாரண ஜலம்தான். ஆனா அது ஒரு ஒரு மிளகாவை கடிச்சப்புறம் அந்த ஜலத்தை சாப்பிடும்போது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு ஜலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி நெல்லிக்காய் ஜி, இந்த நெல்லிக்காய் சாப்பிட்ட அப்புறம் திதிக்குமே தண்ணி ஆமா குடிச்சா ஆம்லமா. सत्त्वशीलल. ஆமா. அந்த மாதிரி நவயௌவனத்தினால கஷாயித மனஹ சலிலானி இவ சலிலங்களைப் போல தானியேவ விஷயஸ்வரூபானி ஆஸ்வாத்தியமானானி. அதே விஷயஸ்வரூபத்தை நீங்க அதாவது ஒரே சினிமாவை அப்பா அம்மாவோட பார்க்கும்போது எப்படி, ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கும்போது எப்படி, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? நீங்க வராதீங்க அப்படின்னு முதல்ல சொல்லிடுறானோ, நான் கடைசி ரோல உட்காந்துக்கிறேன் தொடங்கி வரேன் நான் கூட, வாண்டா வாண்டா நீ வராத அப்படிங்கிறானோ. அந்த மாதிரி தான் சலிலானியே வேலை யூத்து அந்த ஏஜ்ல இருக்கிற குழந்தைகள் அப்படிதான் பேசும் இல்லையா? நம்மளும் அப்படிதான் ஒரு காலத்துல இருந்தோம். அப்பா அம்மா பார்த்தாலே அப்படிக்கா ஓடி போயிடுவாங்க இல்லையா? சலிலானிவ தானியேவ விஷயஸ்வரூபாணி ஆஸ்வாத்தியமானானி மதுரதராணி ஆபதந்தி மனசா. அப்புறம் வேற. नाशयति च दिग्मोह इव. நவ நவ யௌவன காஷாயித ஆத்மனகாங்கிறது நவம் யௌவனம் நவ யௌவனம் நவ யௌவன யௌவன யௌவனேன காஷாயிதம் நவ யௌவன காஷாயிதம். அந்த நவ யௌவன காஷாயிதா ஆத்மா எஸ்ய சக தஸ்ய. அப்புறம் அதான் வேற ஒன்றும் இல்லை. மேல் नाशयति च दिग्मोह इव उन्मार्गप्रवर्तकः पुरुषम् अति असङ्गः विषयेषु. அதி ஆசங்கः. ஆசங்கஹனா ஈடுபாடு, அத்தியாசங்கஹனா ரொம்ப ஜாஸ்தி. அதி சர்வத்திர வர்ஜயத்துன்னு சொல்றோமோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது. திங் மோகஹ இவ அப்படின்னா திக்கு தெரியாதவன் போல. சரியா. வழி தெரியாதவன் போல. உன்மார்க்க பிரவர்த்தகா கெட்ட மார்க்கத்துல தப்பான மார்க்கத்துல போயிண்டு புருஷம் அத்தியாசங்கः விஷயேஷு அத்தியாசங்கः புருஷம் நாசயதி. சோ என்ன ஒரு புருஷனை இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபட வச்சு நாசம் பண்றது. எப்படி திக்மோகம் பிடிச்சவன் திக்க தெரியாதவன் அது ஏதோ ஒரு பதத்துல புருஷன் நீத்துவா அவனுக்கு ட்ரபுள கொடுக்கறதோ அதே மாதிரி ரொம்ப இந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிற ஒரு புருஷனை அனுச்சித தேசம் பராபயதி. சரியா. ஒரு உச்சிதமான இடத்துக்கு தள்ளாது, அனுச்சிதமான ஒரு பிரதேசத்துக்கு தள்ளிடும். சோ திங்மோக இவ உன்மார்க்க பிரவர்த்தகா திங்மோக இவ
அத்தியாசங் விஷயேஷு அத்தியாசங்கः. சோ வந்து இந்த விஷயேஷு அத்தியாசங்கः யः சஹ உன்மார்த்த பிரவர்த்தகः திங்மோகः இவ. புரியுறதா? எவன் ஒருவன் விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடோ இருக்கானோ அவன் வந்து யார் போல அப்படின்னா திக்கு தெரியாம தப்பான வழியில போயிட்டு இருக்கவன் போல. தப்பான வழியில போய் எங்க மவுண்டனோட கிளிஃபுக்கு போய் நிப்பான், கடைசியில முட்டில போய் நின்று அதுக்கப்புறம் போறதுக்கே வழி தெரியாம இருப்பான். அந்த மாதிரி ஒரு புருஷனை இந்த விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிற அத்தியாசங்கம் அப்படிங்கிறது புருஷம் நாசயதி, இந்த புருஷனை அழிச்சு. புரியுறதா? ஜி அதுக்கப்புறம் அது என்ன உன்மார்க்கம்னா என்ன சொல்லலாம்? கெட்ட கெட்ட மார்க்கம். துர்மார்க்கம்னு ஆமா, சொல்லலாம். துர்மார்க்கம் அது. ஆமா, சரி. சரியா? ஆமா, குப்பத்தேன்னு அர்த்தம். உன்மார்த்த பிரவர்த்தக. படிக்கவா? ஆ ஆக்சுவலா குருவச்சனம் உத்து மார்க்கம்னா உயர்ந்த மார்க்கம்ங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் நினைச்சுட்டு இல்ல இல்ல பொருந்தலையே. இல்ல இல்ல. அதான் நானும் நினைச்சேன். உத்துனா யூஸ்வலா மேல அதுக்கு தானே உத்து வரும். இது என்ன போட்டிருக்கான்னு பார்த்தேன். தியக்தः உத்கதः மார்கஹங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ம். சரியா? உபதே பிரவர்த்தகன்னு அர்த்தம். அப்புறம் गुरुवचनम् अमलमपि सलिलमिव महद् उपजनयति श्रवणस्थितं शूलम् अभव्यस्य. அபவ்யஸ்ய. அபவ்யஹ, பவ்யஹனா சாதுன்னு அர்த்தம். அபவ்யஹனா அசாதுன்னு அர்த்தம். துஷ்டஹன்னு அர்த்தம். பவ்யமா இருக்காவா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பவ்யமா இருக்கான்னா சமத்தா இருக்கான்னு அர்த்தம். சாதுன்னு அர்த்தம் சக. அபவ்யஸ்ய ஒரு அசாதுக்கு எப்படி அப்படின்னா குருவச்சனம் அமலமபி. அமலமபி குருவச்சனம். அமலம்னா நிர்மலம், பியோர், மலரகிதம். சரியா? குருவச்சனமானது மலமாக இருக்கின்ற குருவச்சனம் கூட சலிலமிவ ஸ்ரவணஸ்திதம் சலிலம் இவ மகத் மகத் சூலம் உபஜனயதி அபவ்யஸ்ய. புரியுறதா? காதுக்குள்ள ஜலம் போயிடுத்துனா என்ன ஆகும்? வலிக்கும். சூலம்னா பீடான்னு அர்த்தம். சரியா? ஸ்ரவணஸ்திதம் சூலம் சலிலம் இவ ஒரு அபவ்யஸ்ய மகத் உபஜனயதி, மகச்சூலம் உபஜனயதி. சோ வந்து என்ன அப்படின்னா குருவச்சனம் அமலமபி, குருவினுடைய வச்சனம் வந்து ரொம்ப நல்ல சத்து வழியில போறதுக்கு உபதேச ரூபமாக இருந்த பொழுதிலும் கூட அபவ்யஸ்ய ஒரு அசாதோகோ ஒரு துஷ்டஸ்ய என்ன அப்படின்னா ஸ்ரவணஸ்திதம் சலிலம் இவ மகத் உபஜனயதி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது மகச்சூலம் உபஜனயதி, காதுக்குள்ள போன ஜலம் போல ஒரு பெரிய கஷ்டத்தை வந்து உண்டாக்க, ஒரு பெயினை வந்து கொடுக்க. அழகா இருக்குல்ல ஜி இந்த லைன்ல? எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே அழகுதான். அவன் காதுக்குள்ள தண்ணி போச்சு வருமா some ஆமா stage. ஆமா. ஏன்னா சொல்லும் போது அது வந்து உபதேசம்ங்கிறதே உங்களுக்கு வந்து என்ன ஒரு கஷ்டம் தானே. நமக்கு இப்போ அட்வைஸ் பண்ணாலே கோவம் வருது, பசங்களுக்குலாம் இப்பயே கோவம் வருது. அப்பெல்லாம் நம்ம கேட்டுன்னு தான் இருந்தோம் அட்வைஸை. இப்போ இருக்கிற பசங்களுக்கு அட்வைஸுன்னு பண்ணாலே பிடிக்கிறது இல்லை. ஸோ அதனால என்ன அப்படின்னா அது வந்து அவன் பாவம், அவளுக்கு வந்து காதுல ஜலம் பூந்த மாதிரி நம்ம கொடுக்குற அட்வைஸ் தான். அவளுக்கு கண்டஸ்திதம் சூலம் இவ இருக்கு. ஆமா, ஸ்ரவணஸ்திதம் சூலம் இவ. குருவச்சனம் லமபி ஸ்ரவணஸ்திதம் சலிலம் இவ சூலம் அபவ்யஸ்ய உபதனயதி மகத் உபதனை. அப்பா भवादृशा एव भवन्ति भाजनानि उपदेशानाम्. உபதேசானாம் பாஜனானி பவாத்ருஷாக ஏவ பவந்தி. உன்ன மாதிரி இருக்கிறவா இருக்கவர் அவாதான் வந்து உபதேசத்துக்கு அருகதையானவன். பாஜனானினா பாத்திராணின்னு அர்த்தம். உபதேசானாம் பாத்திராணி யாரு? ஹூ சூட்டபிள் டு பி கிவன் இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் அப்படின்னா பவாத்ருஷாக, உன்ன மாதிரி இருக்கிறவா தான் இட் இஸ் ஆர் ஃபிட் டு பி அட்வைஸ்ட். சரியா? ஏன் அப்படின்னா अपगतमले अपगतमलेः मनसि स्फटिकमणौ इव रजनीकरगभस्थयो विशन्ति सुखम् उपदेशगुणाः. अपगतमलेहि मनसि सुखम உபதேசகுணாக சுகம் விஷந்தி. சரியா? சுகம்ங்கிறது அட்வர்பா போட்டுக்கோங்க. ஸோ அபகத மலேஹி போக்கடிக்கப்பட்ட மலத்தோட இருக்கின்ற மனசி, கிளியரா இருக்கிற மனசு, கிளாரிட்டியோட இருக்கிற கிளிஸ்டர் கிளியரா இருக்கிற மைண்டோட இருக்கிறவாளுக்கு தான் உபதேச குணாகா சுகம் விஷந்தி. அந்த உபதேசத்தினுடைய அந்த சாரமானது நன்னா விஷந்தினா என்டர் ஆகும்னு அர்த்தம். எப்படி அப்படின்னா ஸ்பட்டிகமணவு
ரஜனிகர கபஸ்தய இவ. ஒரு ஸ்பட்டிக மணியில, ரஜனிகரக அப்படின்னா சந்திரன், அந்த சந்திரனுடைய கபஸ்திகி அப்படின்னாலே உங்களுக்கு கிரணங்கள்னு அர்த்தம். ரஜனீகரானாம் ரஜனீகரஸ்ய கபஸ்தயா ரஜனீகர கபஸ்தயா. அந்த சந்திரனுடைய கிரணங்கள் எப்படி வந்து ஒரு ஸ்பட்டிக மணியில போகுமோ, அந்த ஸ்பட்டிக மணிங்கிறது என்ன, கிளியரா இருக்கிற ஒரு மணி. அதுக்கு பக்கத்துல அதானே சொல்றா, வேதாந்தத்துல சொல்ற இதுவே அதானே. ஒரு ஸ்பட்டிக மணி பக்கத்துல ஒரு ஜபா புஷ்பம் வச்சா சிகப்பா இருக்கும், ஒரு மரகத மணியை வச்சா பச்சையா இருக்கும். சோ அதுக்குன்னு தனியா ஒரு குவாலிட்டி கிடையாது. அந்த மாதிரிதான் இந்த ஆத்மாங்கிறான். சோ வந்து அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா, அந்த ஸ்பட்டிக மணியில எப்படி ரஜனிகர கபஸ்தயா இந்த சந்திரனுடைய கிரணங்கள் நுழையுமோ, சுகம் விஷந்தி அழகா உள்ள போறதோ, அதே மாதிரி அபகத மலேஹி மனசி, போக்கடிக்கப்பட்ட மலத்தோடு இருக்கின்ற ஒரு மனதில் உபதேச குணாக சுகம் விஷந்தி, நல்ல இந்த உபதேசங்கள் வந்து நன்னா உள்ள போகும். சோ வந்து இவனுடைய மனசுங்கிறது இப்ப எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்பட்டிக மணி போல இருக்கு. அதுல இப்ப இந்த சுகராசர் கொடுக்க போற உபதேசம்ங்கிறது என்ன, எது போலன்னா சந்திரகிரணங்கள். புரியுறதா? அபகதம் மலம் எஸ்மாத்து தத் தஸ்மின் அபகதம் மலே மனசீக்கு அட்ஜெக்டிவா போறது. உபதேச குணாக ஸ்வயம் விஷந்தி, சுகம் விஷந்தி. சரியா? அதுக்கப்புறம் இதுவும் உப்புமாவா இல்ல உத்பிரேக்ஷாவா? இது உத்பிரேக்ஷா தான், உபமா தான், சாரி. உப்புமா. Okay. அப்புறம் அயமேவ ச அநாஸ்வாதித விஷயரசஸ்ய தே கால உபதேசஸ்ய. சோ வந்து அயமேவச்ச அனாஸ்வாதித விஷய ரசஸ்யதே உபதேசஸ்ய காலஹ. சோ அயமேவங்கிறது காலஹக்கு போறது. அயமேவ தே காலஹ, இதுதான் உன்னுடைய டைம். எதுக்கு டைம்? உபதேசஸ்ய காலஹ, உபதேசத்துக்கு கரெக்ட் டைம் உனக்கு எதுன்னா இதான். ஏன்பா அப்படின்னா, இன்னும் நீ வந்து விஷய ரசத்தை ஆஸ்வாதனம் பண்ணல. ந ஆஸ்வாதிதானி விஷயரசானி ஏன சக தஸ்ய. எவன் ஒருவனால் விஷயரசம் அப்படின்னா the மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி were not enjoyed by whom. அப்படிப்பட்ட ந ஆஸ்வாதிதா அனாஸ்வாதிதா, அனாஸ்வாதிதா விஷயரசா விஷயானாம் ரசா ஏன சக தஸ்ய. எவன் ஒருவனால் இன்னும் இந்த உலகத்தை வந்து அந்த ரிஷிசங்கர் மாதிரி வந்துட்டு இருக்கான், இன்னும் உலகத்துல இறங்கி பார்க்கல. சோ இப்ப எப்படி இருக்கும் மனசு அப்படின்னா, அபகதமலே ஸ்பட்டிக மனோ இவ, மணி போல அவனுடைய மனசு இருக்கு. இப்ப வந்து நான் உபதேசத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னா, தப்பு பண்ணும்போது இந்த உபதேசம் டாயிங்கன்னு வெளில வரும். எப்படி நமக்கு இப்போ கிளாஸ் இப்போ பார்க்கும்போது அஷ்டாத்தியாயி.com எல்லாம் டங்குன்னு வெளில வருது வருங்க ஒண்ணுன்னா, அந்த மாதிரி ஒரு உபதேசம் நம்ம ஏதாவது ஒரு தப்பு வழியில வரும்போது நம்மளுடைய வாத்தியார் தான் கண்ணுக்கு முன்னாடி வந்தான் இல்லையா? ஐயோ அன்னைக்கு சொன்னாரே வாத்தியார், அன்னைக்கு புரியல அதனுடைய அர்த்தம். எவ்வளோ விஷயங்கள் நமக்கு ஓவர் த இயர்ஸ், எல்லாருமே 40-50+ இதுல ஓவர் த இயர்ஸ் நம்ம அப்பா அம்மா சொன்னது, நம்ம வாத்தியார்கள் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஐயோ அன்னைக்கு புரியாம இருந்திருக்கலாம், இருந்தாலும் தட் மைட் ஹவ் ரெஸ்ட் இன் தி கார்னர் ஆஃப் யுவர் மைண்ட். டக்குன்னு வருமோ, அது அன்னைக்கு உள்ள ஏறினத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து மனசானது நிர்மலமா இருக்கு. அதே மாதிரி இங்க சந்திராபீடனுக்கு என்னன்னா, அயமேவ உபதேசஸ்ய காலம், இதுதான் உபதேசத்தினுடைய காலம். ஏன் அப்படின்னா, இன்னும் நீ வந்து ஒன்னால் பவதா ந ஆஸ்வாதிதாக விஷயரசா. அதனால அப்படி இருக்கின்ற உனக்கு this is the right time for me to impart the knowledge or the advice to you. அதுக்கப்புறம் வர குரு உபதேசம் நாம புருஷானாம் அகில மல பிரக்ஷாலன க்ஷமம் அஜலம் ஸ்நானம். என்ன வார்த்தை பாருங்க. குரு உபதேசம்ங்கிறது எப்படி அப்படின்னா, புருஷர்களுக்கு அகில மல பிரக்ஷாலன க்ஷமம், எல்லா மலம்னா எல்லா அழுக்கையும் எல்லா இக்னரன்ஸையும், பிரக்ஷாலன க்ஷமம், ஒன் தட் இஸ் ஃபிட் டு ரிமூவ், என்ன சொல்றது, ரிமூவ் ஆல் த டர்ட் இந்த that is present in the form of ignorance in our mind. அஜலம் ஸ்நானம். அந்த 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 ஸ்நானம்ங்கிறது எப்படி அப்படின்னா, அஜலம் ஜலமில்லாத ஒரு ஸ்நானம் எது அப்படின்னா, ஸ்நானம்ங்கிறது நம்மள என்ன பண்றது, இட் பியூரிஃபைஸ் அவர் பிசிக்கல் மைண்ட், பிசிக்கல் பாடி. அந்த ஸ்நானம்ங்கிறது என்ன அப்படின்னா அஜலம் ஸ்நானம். எது அஜலம் ஸ்நானம் அப்படின்னா குருவுடைய உபதேசம். குரு உபதேசம் ச புருஷானாம். குரு உபதேசம்ங்கிறது என்னன்னா அஜலம் ஸ்நானம், ஜலமில்லாத ஒரு ஸ்நானம். அப்படின்னா ஜலம் இல்லாம உன்னோட அழுக்க வந்து போக்கடிச்சிருவார். எத போக்கடிப்பார்? அகில மல பிரக்ஷாலன க்ஷமம் அஜலம் ஸ்நானம், எல்லா மலத்தையும் போக்கடிக்கக்கூடிய ஒரு
அழகு இல்ல, சூப்பர் இந்த இடம்லாம். இதெல்லாம் நீங்க வந்து அப்படியே ஏஸ்ன்னு போட்டுட்டே வரணும். காதம்பரி இஸ் லைக் ஆனா என்னஜி பண்றது, மண்டையில நிக்க மாட்டேங்கிறது. என்னோ ரசிக்கும் போது நல்லா இருக்கு. இதோட நிறுத்திக்கலாம். அதான் இளமையில் கல்வி கல், அதுக்குதான் சொல்லி இருக்கு போல் இருக்கு இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.